இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இங்கிலாந்து புராட்டஸ்டன்ட் தேசமாக ஆனதற்கு இதைவிடவும் மட்டமான ஒரு காரணமும் இருக்கு. அது என்ன தெரியுமா? இங்கிலாந்து அரசன் 8ஆம் ஹென்றிக்கு தனது மனைவியினுடைய செக்ரட்டரியாக இருந்த ஆன் போலின் என்கிற ஒரு பெண் மீது ஆசை. அவளை மணப்பதற்கு தடையாக இருந்த தனது மனைவி கேத்தரினோடு தனக்கு நடந்த திருமணமே செல்லாது என்று அறிவிக்க சொல்லி, அதாவது விவாகரத்து கேட்டு 8ஆம் ஹென்றி போப்புக்கு ஒரு கடிதம் அனுப்பினான். ஆனா அது அநியாயம், அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி போப் மறுத்துட்டாரு. ஆனா 8ஆம் ஹென்றி விடுறதா இல்லை. மீண்டும் விவாகரத்து கேட்டு போப்புக்கு இன்னொரு கடிதம் அனுப்பினான். ஆனா இந்த முறை விவாகரத்து கொடுக்கலைன்னா இங்கிலாந்தை புராட்டஸ்டன்ட் நாடாக ஆக்கிவிடுவேன் என்று மறைமுகமாக மிரட்டி இருந்தான். ஆனா போப் அதற்கும் மசியல. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சிருப்பீங்க. இங்கிலாந்து தேசத்தில் இருக்கும் கத்தோலிக்க சபைகளுக்கு இனிமேல் நான் தான் தலைமை, இதை ஏற்றுக்கொள்ளாத பாதிரிமார்கள் தலைவர்கள் திருத்தப்படுவார்கள் என்று மிரட்டி 1534ஆம் வருஷம் 8ஆம் ஹென்றி மொத்த இங்கிலாந்தையும் ஒரே நாளில் புராட்டஸ்டன்ட் நாடாக ஆக்கினான். அதன் பிறகு சீர்திருத்தம் என்கிற பெயரில் ராஜாவும் ஜமீன்தார்களும் சபையின் சொத்துக்களை கொள்ளடிச்சாங்க. சபையின் சொத்துக்களையும் கட்டிடங்களையும் விற்று நல்லா காசு பார்த்தாங்க. 8ஆம் ஹென்றி இறந்து அவனது மகள் மேரி டியூடார் அரசியாகி இங்கிலாந்தை மீண்டும் கத்தோலிக்க சபையோடு இணைக்க விரும்பிய போது இங்கிலாந்து ஜமீன்தார்கள் வைத்த நிபந்தனைகளில் முதன்மையானது அவர்கள் கொள்ளையடித்த கத்தோலிக்க சபையின் எந்த சொத்துக்களும் திரும்ப தரப்பட மாட்டாது என்பதுதான். இதுதான் இங்கிலாந்து புராட்டஸ்டன்ட் தேசமாகி சீர்திருத்தம் ஜெயித்த லட்சணம்.